திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கொல்லாவிரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நம் வள்ளல் பெருமானாரால் உருவாக்கப்பட்ட சமரச சுத்த சன்மார்க்க சங்கங்களின் இன்றைய நிலைகளை பற்றி நாம் தொடர்ந்து நிகழ்வுகளாக பார்த்திருக்கும் வேளையில், இந்த சன்மார்க்க சங்கங்களின் பெயர்களை நாம் மாற்றம் செய்யாமல் எவரவர் பகுதிகளில் சன்மார்க்க சங்கம் இயங்குகிறதோ அந்த ஊரின் பெயரை மற்றும் அதனுடன் இணைத்து கொண்டாலே போதுமானது. புது புது தலைப்புகளில் நாம் சங்கம் செய்யும் பொழுது வள்ளல் பெருமானாரால் செய்யப்பட்ட அந்த நோக்கமானது சிதறும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நமது வள்ளல் பெருமானார் அருளிய திருவருட்பா நூலில் நாம் கற்க வேண்டியது நிகழ்கால வாழ்க்கையை மட்டுமல்ல, அருள் வாழ்க்கையும் இறை வாழ்க்கையும் ஜீவகாருண்ய ஒழுக்கங்களையும் பிற உயிர்கள் மேல் பற்றுதலையும் இயற்கையின் உண்மை தெளிவையும் நாம் கற்றுத்தேர வேண்டும். நமது தாயான வள்ளல் பெருமானார் ஆண்டவரின் திருவருளில் காதல் கொண்டு கசிந்து கசிந்து உருகி அழுது குறைபாடுகளை எல்லாம் முறையிட்டு வேண்டுதல் செய்ய ஆண்டவன் திருவருள் எழுந்து நமது தாயான வள்ளல் பெருமானின் இருளை அகற்றி இந்த பேரருள் பெருங்கருணையை வள்ளல் பெருமானுக்கு அருளி எல்லா குறைகளையும் தீர்த்து குறைகளை நமது தாயான வள்ளல் பெருமானார் கசிந்து உருகும் அழுகையாலே பெற்றார். அவர் வாழ்க்கையில் வழிகள் ஏராளம். அந்த வழிகளின் அழுகை நீர் கொஞ்சமா நெஞ்சமா? இத்தனை அனுபவத்திற்கு பிறகுதான் நமது தாயான அருட்பிரகாச ராமலிங்கம் வள்ளல் பெருமானார் அவர்கள் ஆண்டவரிடத்தில் முறையிட்டு கசிந்து உருகி அழுது மனதை அசைவித்தார் ஆண்டவர். அதற்கு பிறகு அருளை பெற்றார், இன்புற்றார், இறுதியில் யாரும் பெறாத அந்த பேரினையும் பெற்றார். இத்தகைய நிலையில் நாம் சுத்த சன்மார்க்க நெறியினை வள்ளல் பெருமானார் அளவிற்கு நாம் கடினப்பட வேண்டிய தேவை குறைந்துள்ளது. ஏனென்றால் இறைவனை பற்றக்கூடிய அனைத்து வழிமுறைகளையும் வள்ளல் பெருமானார் அருட்பாவில் இந்த 6ஆம் திருமுறையில் உள்ள 152 தலைப்புகளிலும் ஆழமாக கொண்டிருக்கின்றார். ஆதலால் நாம் இறைவனை எளிமையாக நாம் கைக்கொள்ள முடியும். இப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் இந்த காரியத்தை விடுத்துவிட்டு இந்த உலகத்தில் இருக்கும் வேறு எல்லா காரியங்களையும் பற்றுவது நாம் சுத்த சன்மார்க்க நெறியை அடைய முடியாமல் தவிர்த்துவிடும். இத்தகைய தருணத்தில் சுத்த சன்மார்க்க அன்பர்கள், தயவு அன்பர்கள், நாம் அனைவரும் வள்ளல் பெருமான் கூறிய இந்த சுத்த சன்மார்க்க நெறியை முழுமையாக கடைபிடித்து இந்த நெறியின் அவசியத்தை பிறருக்கும் தெளிவான முறையில் அதை தெளிவுபடுத்தி, இதில் ஒரு அதிசயம் இருக்கின்றது. நாம் முதலில் சுத்த சன்மார்க்க நெறியை பின்பற்ற தொடங்கிவிட்டால் நமக்கு பேரருள் பெருங்கருணை நிச்சயமாக கூடி வந்துவிடும். அவ்வாறு கூடி வரும் தருணத்தில் அன்பர்களின் தயவு கருணை நம்மை நோக்கி வரத் தொடங்கும். இது சத்தியம், உண்மை. ஏனென்றால் இங்கு ஞானக்குடிலில் தவ வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கும் நமது தயவு அருட்கருணை மகேந்திரன் ஐயா அவர்கள் இந்த சிறு வயதில்
ஞான வாழ்க்கையை தொடர்ந்து நிகழ்த்து வரும் இந்த தருணத்தில் அவரை நோக்கி எவ்வாறாக உயிரினங்கள் படையெடுத்து வருகின்றன என்பதை நாங்கள் கண்கூடாகவே பார்க்கின்றோம். அதுபோல சுத்த சன்மார்க்க அன்பர்கள் நெறியை கடைபிடிக்க தொடர்ந்துவிட்டால் அவர்களை மலர்களை வண்டு மீட்பது போல சுத்த சன்மார்க்க அன்பர்கள் சுற்றி வருவது சத்தியம் சத்தியம். இத்தகைய சூழலில் நாம் அருட்கருணை மகேந்திரன் தயவு ஐயா போன்று சுத்த சன்மார்க்க நெறியை முழுமையாக பின்பற்ற வேண்டும். அவ்வாறு பின்பற்றும் தருணத்தை நாம் எல்லா சஞ்சலங்களையும் போக்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்தில் நாம் தஞ்சம் புகுந்து கொள்ளலாம். இதற்கு நம் தாயான வள்ளல் பெருமானர் நம் உடலிலிருந்து பேரருள் பெருங்கருணையை கூட்டி வைப்பார். இந்த சாதனை எல்லாருக்கும் நிச்சயம். நம் வள்ளல் பெருமானான தாய் நம் எவரையும் கைவிட மாட்டார். நம் எல்லாவரையும் மேல்நிலைப்படுத்துவதற்கு தாய் விரும்புவாள். எத்தனை கோடி பிள்ளைகள் இருந்தாலும் நம் வள்ளல் பெருமானார் தாய் எல்லோரையும் ஒன்றாகத்தான் பார்ப்பார். ஆதலால் தயவு அன்பர்களே, சுத்த சன்மார்க்க நெறியை பிழையில்லாமல் ஓர் பழுது இல்லாமல் தினையளவும் தீங்கு இல்லாமல் நெறியினை முழுமையாக பின்படுத்தி சுத்த சன்மார்க்கத்தை அடுத்த தலைமுறைக்கு நாம் தூய்மையாக எடுத்து சென்று அடைவிக்க வேண்டும். அவர் இவர்பால் யாதொரும் தீங்கும் இல்லாமல் அவரவர் தன்மைக்கு அவரவரை விடுத்துவிட்டு நாம் அனைவரும் தயவு அன்பர்கள் நாம் அனைவரும் சுத்த சன்மார்க்கத்தை நோக்கி பிரயாணிப்போம். நமது தவ வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கும் அருட்கருணை மகேந்திரன் ஐயாவைப் போல் நாமும் சுத்த சன்மார்க்க நெறியை பின்பற்றி இறைவன் அருளை பெறுவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வருங்காலங்களில் நாம் 152 தலைப்புகளையும் ஒரு பாடல் விடாமல் நாம் பார்ப்போம். இதுவரையில் நாம் கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களில் இருக்கக்கூடிய தெளிவை நாம் அடைந்துவிட்டு பிறகு பாடல் விளக்கங்களை பார்த்தால் மிகவும் சுகமாக இருக்கும் என்பதற்காகத்தான் கருத்துக்களையே பதிவிட்டு வருகின்றோம். நமது சுவாமிகள் முதலில் பதார்த்தங்களின் ருசியை தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகுதான் அந்த பதார்த்தத்தின் விருப்பம் உண்டாகும் என்பார். அந்த அடிப்படையில் முதலில் சன்மார்க்க கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். பிறகு சன்மார்க்க தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் நாம் விரிவாக பார்ப்போம். 5 திருமுறைகளையும் ஓதி உணருங்கள். பிறகு 6ஆம் திருமுறையை கசிந்து உருகி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நாம் பற்ற நம் வள்ளல் பெருமானாரான தாய் நமக்கு உதவி செய்வார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.